வரலாற்றின் மிகப்பெரிய பேரரசை ஆண்ட மன்னன் தன்னை நம்பிய அதே நபர்களால் கொல்லப்பட்டான். கிமு 336 பெர்சியா. டேரியஸ் மூன்றாம் உலகின் மிகப்பெரிய பேரரசை பெற்றான். இந்தியாவிலிருந்து எகிப்து வரை கோடிக்கணக்கான மக்களை ஆட்சி செய்தான். அலெக்சாண்டரின் படைகளை கவுகமேலாவில் கிட்டத்தட்ட தோற்கடித்தான். அவன் சத்ராப் அமைப்பை நம்பினான். மாகாண ஆளுநர்கள் 2 நூற்றாண்டுகளாக பேரரசை காத்தனர். அவர்களின் விசுவாசம் அவனது வலிமையாக இருந்தது. சில தோல்விகளுக்கு பிறகும் பெரும்பாலான நிலங்கள் அவன் கட்டுப்பாட்டில் இருந்தன. ஆனால் பாக்ட்ரியாவின் பெஸ்ஸஸும் நபர்சானேஸும் ரகசிய திட்டம் தீட்டினர். அலெக்சாண்டரை தோற்கடிக்க முடியாது என்று முடிவு செய்தனர். கிமு 330 டேரியஸ் கிழக்கு நோக்கி பின்வாங்கினான். தன் அரச வண்டியில் நம்பிய ஆளுநர்கள் அவனை சூழ்ந்தனர். அவர்களே கத்தியால் குத்தி கொன்றனர். அலெக்சாண்டரின் தயவு கிடைக்கும் என நம்பினர். தன் விசுவாசத்தால் வலிமை பெற்ற அந்த மன்னன் டேரியஸ் மூன்றாம்